ஆஸ்கார் அவார்ட் வெயிட்டிங் விக்ரம் லானே தங்களானே வெல்லவாவா ஆதியோனே உண்மையா இருந்துச்சு. விக்ரம் மாமா செம்மையா நடிச்சிருந்தாரு. அருமையா இருக்குது. இந்த படத்துல வந்து பிஜிஎம் வந்து எக்ஸ்ட்ரானரியா இருக்குது. விக்ரம் சார்லாம் எக்ஸ்ட்ரானரி. ஐயோ சான்ஸே இல்லை. படத்துல வந்து ஆஸ்கார் விருது கிடைக்கும் கண்டிப்பா. ஒரு ஹோல் மூவியா எடுத்துட்டு போயிருக்காரு. படம் பயங்கரமா இருக்கு. ரஞ்சித் வந்து ஒரு டிஃபரண்ட் ஜானர் பட் நல்ல அட்டெம்ப்ட், நல்ல குட் அட்டெம்ப்ட், நல்லா பண்ணிருக்காரு. ஸ்லோவாலாம் இல்ல. அந்த யுஎஸ்ஏ பிரீமியர் பார்த்துட்டு எல்லாரும் ஸ்லோவா இருக்கு அது இருக்காங்க. எந்த ஒரு இதுவும் இல்ல. ஆஸ்கார் அவார்ட் வெயிட்டிங் விக்ரம். ஒரு பிடி மண்ணா போட்டுங்கிற தங்கத்தை விடக்கூடாது. படம் அருமையா இருக்குது. இந்த படத்துல வந்து பிஜிஎம் வந்து எக்ஸ்ட்ரானரியா இருக்குது. ஜிவி பிரகாஷ் அருமையா பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி இதுல வந்து பசுபதி நல்லா நடிச்சுக்கிறா போல. விக்ரம் வந்து காஸ்டியூமும் அருமையா இருக்குது. வேற என்ன கேள்வி கேட்கலாம், நீங்க கேட்கலாம். அதான் உண்மையிலே நல்லா இருக்குது. ஏன்னா விக்ரம் வந்து அவர் எந்த கெட்டப், அது கெட்டப்னு பார்த்தா ஃபர்ஸ்ட்டு கமலஹாசன், ரெண்டாவது கெட்டப் காஸ்டியூம்னா விக்ரம் தான். அதை தவிர வேற யாரும் இல்லை. அவ்வளோதான் சொல்ல முடியும். விக்ரம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப மெனக்கட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. 10க்கு 7 தரலாம். ரொம்ப டைலாக்ஸ்லாம் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. இல்லை இது ஒரு டிஃப்ரெண்டான மூவி. நல்லா இருக்கு. நல்லா கஷ்டப்பட்டுருக்காரு டேரக்டர் விக்ரம் சார்லாம் எக்ஸ்ட்ரானரி. ஐயோ சான்ஸே இல்லை. வேற லெவலுங்க மியூசிக். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குங்க படம். பார்க்கலாம். ஐயா அதனால நல்லா கருத்துள்ள படம். நல்லா இருக்கு. யூஸ்வலாக எல்லா ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணாமல் யூஸ்வலாக கரெக்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு. டிஃப்ரெண்டாக காஸ்டியூம்லாம் எக்ஸ்ட்ரானரிங்க. ஹார்டு ஒர்க். இதனால் அவருக்கு கண்டிப்பாக இதில் ஒரு அவார்டு கண்டிப்பாக இருக்குது. இந்த படம் இது படம் சூப்பராக இருந்துச்சு. ரஞ்சித் அண்ணன் செம்ம ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆர்ட் டைரக்டர் எல்லாம் பக்கா ஒர்க் பண்ணினா. பசுபதி வந்து செம்ம நடிப்பு. படம் வேற லெவல். கண்டிப்பாக அந்த படத்தை வந்து ஆஸ்கார் விருது கிடைக்கும் கண்டிப்பாக. ஜி விக்ரம் பற்றி நம்ம சொல்ல தேவையா? விக்ரம் யார்? விக்ரம் வந்து ஒரு உச்சகட்டம். விக்ரம் வேற லெவல். அவரோட காஸ்டியூம் சரி, அவர் ஆக்டிங் சரி செம்ம பண்ணியிருக்காரு. சூப்பராக படம் செம்ம லெவல், வேற லெவல். பார்க்கலாம். செம்மையா இருந்துச்சு. விக்ரம் சார் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. இது பாட்டெல்லாம் செம்மையா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஓடிடியில் பார்க்க கூட தியேட்டரில் பார்த்தா செம்மையா இருக்கு. செம்மையா இருந்துச்சு. விக்ரம் மாமா செம்மையா நடிச்சிருந்தாரு. டேரக்டரும் நல்ல கதை எடுத்துட்டு போயிருக்காரு. ஃபைட்டிங் சீன்லாம் செம்மையா இருந்துச்சு. சாங்கும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கோல்டன்ல உயிர் போனா கூட கோல்டன் தான் வேணும்னு சொன்னாங்கல்ல, அது நல்லா இருந்துச்சு. பாட்டு பாடுங்க.